விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷனில் ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் டைமில் வந்து அந்த படம் வந்து ஒரு மாதிரி கன்றாய்வான ஒரு படம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரிவ்யூஸ் வந்தாலும், ஆனால் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண பிறகு அந்த படம் செம்மையாக ஓடிச்சு. ஸோ படத்தோட கண்டென்ட்டும் அந்தளவுக்கு சாலிடாக இருந்துச்சு. அதே மாதிரியான கண்டென்ட் தான் இப்போ ஹாட்ஸ்பாட் 2லையுமே வந்திருக்கு. இந்த ஹாட்ஸ்பாட் 2ல வந்து மொத்தமாக 3 கதைகள் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் கதை டியர் ஃபேன். இந்த கதையில ஏகே ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் அவங்களோட ஆக்டர்ஸ்க்காக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, என்ன மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கிறாங்க, ஸோ அவங்களோட லைஃப் வந்து அதனால எப்படிலாம் கெட்டு அழிக்குது அப்படின்றத ஸோ அதை வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கதையில சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு எக்ஸிகியூஷன் பெருசா இல்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு ஒரு நல்ல கருத்தோட சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கதையில. இந்த ரெண்டாவதுல ஒரு கதை வந்து உமன் ட்ரெஸ்ஸிங் ஃப்ரீடம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சொசைட்டியில் அந்த டைம்ல வந்து மாற்றி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஸோ இடம் பொருள் ஏவலை பார்த்து எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு அறிவுரை மாதிரி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் செகண்ட் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேர்ட் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைம் டிராவல் லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து இந்த லவ் பற்றிலாம் வந்து இப்போ வந்து ரொம்ப மாதிரி கிரிஞ்சா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்பெல்லாம் வந்து பெஞ்சிங், டேட்டிங், அப்புறம் வந்து நிறைய டிங் இருக்கு. ஸோ அந்த டிங் எல்லாமே அது எல்லாமே தேவையில்லாத அணி. அது எப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் மாறும் அப்படின்றத வந்து நமக்கு வெளிப்படையாக சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதை வந்து அது எப்படிலாம் வந்து போய் முடியும் அப்படின்றத இந்த கதையில பார்த்தா உங்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக வந்து இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி இந்த தேர்ட் கதை இருக்குது. எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்ல படத்தோட டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்ற மாதிரி காமிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்ல பிரியமணி சங்கர் தான் இந்த கதையெல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் 4வது கதையே பார்த்தீங்கன்னா பிரியமணி சங்கரோட கதை தான். எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்ல டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசரோட பொண்ணு கேட்கறதுக்காக அந்த கதையெல்லாம் சொன்னாங்களோ, அதே மாதிரி இப்போ செகண்ட் பார்ட்ல பிரியமணி சங்கர் ஒரு ப்ரொடியூசர் அதே ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லி அது வந்து ஒரு இக்கட்டான ஒரு அதுக்காக தான் அந்த கதையெல்லாம் சொல்ல மாதிரி காமிப்பாங்க. அது என்ன கதைன்னு நீங்க படம் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ அது என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் தேட்டர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற லெவலுக்கு தேட்டர்கள் மூவிலாம் கிடையாது. ஓடிடியில் வந்தால் கூட நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஹாட்ஸ்பாட் மூவி பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான் இந்த படத்தையுமே வந்து நிறைய கருத்துக்கள்லாம் வந்து வச்சு நல்லாவே காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோ பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கருத்துக்களை வயசு பார்க்குறப்ப கண்டிப்பாக நல்ல படம் தான் தோணுது. ஆனால் ஃபேமிலியோ போய் பார்க்குற மாதிரி வந்து இந்த படத்தை எடுக்கல. என்டர்டைன்மெண்ட் மூவி கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேட்டிவ் மூவி அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வச்சுட்டு தான் நீங்கள் அந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முகம் சுலுக்கி வைக்கிற மாதிரியான கதைகள் வந்து அதை கேட்குறப்ப வந்து அந்த சில பேருக்குலாம் பிடிக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அவுட்லைனில் இருக்கிறதுனால தான் ஸோ இந்த படம் வந்து அந்தளவுக்கு ஃபேமிலியன்ஸோட பார்க்கறது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ யோசிச்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ இந்த படம் இப்போ உங்களுக்கு தியேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஹாட்ஸ்பாட் 2 மேட்ச். ஸோ இந்த படமும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். தியேட்டரில் இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு SRS 5க்கு 3 கொடுக்கலாம்.